Hello friends, welcome to SashtiFood Park. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி பார்ட் டைம் ஜாப் work from home ஒரு நாளைக்கு 2 hours ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா போதும். அதை பத்தி டீடைல் பார்த்துடலாம். எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி இருக்கிற இந்த கொரோனா காலகட்டத்தில் நிறைய பேர் வேலை இல்லாமல் இருக்கிறோம், வேலை தேடிட்டு இருக்கிறோம், வேலைக்கு போனாலும் வாங்குகிற சம்பளம் பத்தலை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் வரக்கூடிய வருமானம் குடும்பத்துக்கு பத்தலை, எக்ஸ்ட்ரா வருமானம் கிடச்சா நல்லாயிருக்கும், இப்படியெல்லாம் நிறைய பேர் தேடுவோம். அப்படிப்பட்டவங்களுக்கான ஒரு வேலை வாய்ப்பு, ஒரு நாளைக்கு 1 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் செலவு பண்ணால் போதும். அதுக்கான வாய்ப்பு வேணும்னு நினைக்கிறவங்க இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற வாட்ஸ்அப் லிங்க்கை டச் பண்ணுங்கள், டைரெக்டாக மெசேஜ் பண்ணலாம். நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள், உங்களுக்கான ரிப்ளை வந்து சேரும். நன்றி. இந்த வீடியோவில் சட்டுன்னு குயிக்காக மீன் வறுவல் டேஸ்ட்டாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோங்க. இதுக்கு ஜிலேபி முழு மீன் எடுத்து வாஷ் பண்ணி வச்சுருக்கேங்க. இப்போது மீன் வறுவலுக்கு பேஸ்ட் ரெடி பண்ணிடலாம். 1 கை அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்திருக்கேன், அதில் பாதி அரை கை அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேன், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, மீன் வறுவல் மசாலா 1 ஸ்பூன், மஞ்சள்தூள் 1/4 ஸ்பூன், மல்லித்தூள் 1 ஸ்பூன், மிளகாய்த்தூள் காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நான் 1 ஸ்பூன் எடுக்கிறேன். கலருக்காக காஷ்மீரி மிளகாய் தூள் எடுத்திருக்கேன். அப்படி இல்லைன்னா ரெட் கலர் ஜிலேட் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். தேவைக்கேற்ப உப்பு சேர்த்து இதையே பேஸ்ட் மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். மசாலா இந்த அளவுக்கு கெட்டியாக இருக்கணும், அப்போ தான் ஃப்ரை பண்ணும்போது எண்ணெயில் பிரிஞ்சு வராமல் மீன் கூட ஒட்டி இருக்கும். இப்போ இந்த பேஸ்ட்டை மீனில் எல்லா பக்கமும் அப்ளை பண்ணிடலாம். மீனோட பாடியில் உள்ள வெளியில் எல்லா பக்கம் அப்ளை பண்ணியாச்சு. இது அரை மணி நேரம் ஊற வச்சிடலாம். இப்போது அரை மணி நேரம் ஊற வச்சாச்சு. 5 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் சூடானதும் மீனை போட்டுடலாம். ஸ்டவ்வை மீடியமில் வச்சுக்கலாம். மீனை போட்ட உடனேயே திருப்பி விடக்கூடாது, 1 நிமிஷம் அப்படியே வேக விட்டுறணும். அப்போ தான் அதோட மசாலா மீனில் ஒட்டிகிட்டு இருக்கும். நம்ம அடிக்க ஒருக்கா திருப்பி விட்டுக்கிட்டே இருந்தோம்னா மீன் மசாலா மீனில் ஒட்டாது. மீன் வேகறதுக்கு 4 நிமிஷம் எடுத்துக்கும். ஒரு நிமிஷத்துக்கு ஒருக்கா நம்ம திருப்பி விட்டோம்னா போதும், நல்லா வெந்து வந்துடும். சட்டுன்னு இந்த மீன் வறுவலை ஈஸியாக செஞ்சிடலாம். இதுக்கு நேரம் அதிகமாக இழுக்காது. மீன் வறுவல் இப்போ ரெடி ஆயிடுச்சு. பார்க்குறக்கே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இப்போ இதை எடுத்துடலாம். மீன் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. மீன் வறுவலில் 2 டைப் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். ஒரு டைப் ஆல்ரெடி நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன், அதோட லிங்க்கை எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள், இதையும் பாருங்கள். ரெண்டுமே டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் இருக்கும். ரெண்டையும் மாற்றி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.